இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2வோட இன்னைக்கு எபிசோடில் வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு பிரதீப்காக வந்து ஒரு பெரிய செக்மெண்ட்டே இருந்தது. வாரம் பிரதீப்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே வந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பிரதீப் வந்து சொல்லியிருந்தார், அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பசங்களை வந்து படிக்க வச்சு இப்போது அவங்க வந்து ஆளாக்கியிருக்காங்க, தனி ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு அப்பள கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. சாண்டி மாஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து ராணிகுமாரி வந்து வேணாம் அப்படின்னு சொன்னப்போ வந்து சேனல்கிட்ட பேசி அவங்க வந்து இல்லை உங்கள் பையன் ஆடுவாங்க, உங்கள் பையன் செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் வந்து பண்ணி அவங்க அம்மாக்கிட்டலாம் வந்து பேசியிருந்ததை வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவே வந்து ஸ்டேஜ்க்கு வந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி நடந்தது. அந்த அவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க அம்மா வந்து ஸ்டேஜ்க்கு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே செம்மையாக ஆடுறாங்க டான்ஸு. ஜட்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் உங்களுக்காக ஒருத்தர் வந்திருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க அம்மாவும் அவங்க பிரதரும் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே அவங்க அம்மா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கோடு தான் வந்து வராங்க. அந்த பேக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பளம்லாம் வந்து அவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க போல். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர்கிட்ட வந்து கொடுத்து சாண்டி மாஸ்டர்கிட்ட அந்த ஜட்ஜஸ்க்கு வந்து பெரிய தேங்க் பண்ணியிருந்தாங்க. என் பையன் வந்து இப்போ இங்கே நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு ஜட்ஜஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நன்றியை சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ரியோ வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னார். சின்ன வயசில் வந்து அவங்க பிரதீப்போட வீட்டில் வந்து அவங்க ஒரு சிச்சுவேஷனால் அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா வந்து அவங்க 2 பசங்க அண்ட் அவங்க ஒரு பொண்ணு 3 பேரையும் அந்த வீட்டிலேருந்து தனியாக கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ஆளாக்க வேண்டிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. பட் அதை தாண்டி அவங்க வந்து இப்போ நல்லபடியாக அவங்க எல்லாரையுமே வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து பிரதீப் வந்து லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அங்கே எல்லாருக்குமே வந்து அந்த அப்பளத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து சொன்னது, ராணிகுமாரிக்கு வந்து நன்றி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி மணிகண்டனுக்கு வந்து நன்றி சொன்னாங்க. என் பையனுக்கு வந்து விட்டு தரேன் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பையனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து என்னோடய பையன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இப்போது பிரதீப்போட அம்மா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்டே வந்து போச்சு. அந்த ஒரு மொமெண்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப்க்கு நடந்த அந்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி ஃபர்தராக இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.